ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா 7 சீரீஸ்க்குரிய 4 months ப்ரெடிக்ஷன் பிளெஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 7 16 25, அதே மாதிரி உங்களுடைய கூட்டு எண் 7 வந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங் தாங்க. இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன் இந்த டெக்லேருந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஒரு அட்வைஸ் சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய 4 months ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Six of Pentacles, Moon, Three of Swords. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கார்டில் இருக்கிற 2 விஷயம் உங்களுடைய ஒர்க் சைடும் உங்களுடைய எமோஷனல் சைடும் தாங்க இருக்குது. ஓகே, ஸோ இது எமோஷ்னல் சைடு அப்படின்னா பண ரீதியாக சிலருக்கு ஒரு லாஸ் அப்படின்றது தெரியுது. அதாவது நம்பினவங்க ஏமாற்றிருக்காங்க. ஒர்க் சைடில் உங்களுடைய எமோஷ்னல் சைடில் அதாவது நம்பி ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி, உங்களை நீங்கள் ஏமாந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சில விஷயம் உங்களால் ஸ்டெப் எடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ ஒரு மணி விஷயத்தில் ஆர்கியூ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சிலருக்கு எமோஷ்னல் சைடு இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லவ் அப்படின்றது ரிட்டன் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஜஸ்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். இது பர்சன் அப்படின்றது ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அனதர் திங் லவ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இது உங்களுடைய ஏமாற்றங்கள் லாஸ் ஆன விஷயம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் காமிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் எடுக்க முடியலை. சம் கிளாரிட்டி இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. இது எல்லாம் உங்களுடைய அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சம் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை, எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. ஈவன் அது ஒர்க் சைடில் மணி வைஸில் உங்களுடைய எமோஷ்னல் சைடில் அப்படின்றது தான் தெரியுதுங்க உங்களுக்கு. ஸோ உங்களால் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களோடது. ஓகே, செகண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 8 of Cups, Hermit அண்டு The Fool வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதுவும் இப்போ இருக்கிற உங்களுடைய கரண்ட் ஸ்டேஜ் அப்படின்றதான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பின பர்சன் லெஃப்ட் ஆகி போயிருக்காங்க, உங்களை விட்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏமாற்றிருக்காங்க, சீட்டிங் தெரியுது. ஓகே, ஸோ இது நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதில் ஒரு பிடிப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இன்னும் அதிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரல. இன்னும் அனலைஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் நினச்சி நீங்கள் அனலைஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ எங்கே வழி இருக்குது, எப்படி போகலாம், எப்படி உங்களுக்கு அது சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு எல்லா சைட்லேயும். உங்களுடைய எமோஷனல் சைட், உங்களுடைய ஒர்க் சைட், மணி வைஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு அந்த ஃபூல் அப்படின்றது கார்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஒரு கார்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம் என்ன வருது அப்படின்றது. இந்த ஃபூல் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். Nine of Wands, 3 of Pentacles, 5 of Swords. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா நீங்கள் அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்னும் நீங்கள் வெளியே வரல. எனிதிங் பட் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரெடி நடந்த ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ரெடி.
ஈவன் அது வந்து மணி வைஸில் உங்களோட ஒர்க் சைடில் டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஒர்க் ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல, காம்படிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த அந்த பிகினிங் வந்து எப்போவுமே இருக்குது உங்களுக்கு. எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, லவர்ஸ் 6. ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இது என்ன காமிக்குது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி வரணும். அதாவது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ், லவர்ஸ் சிச்சுவேஷன் வரணும்னு நினைக்கிறீங்க. பட் யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம், மெஜிஷியனாக இருங்க, உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள், உங்களை நம்புங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ வே கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த சிச்சுவேஷனை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த மீனிங் காமிச்சிட்டு இருக்குது. நீங்கள் இதில் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த அந்த அதுக்கு தான் நான் கேட்டேன். ஒரேடியாக இந்த 3 கார்ட்ஸும் உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ லவர்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏன் இந்த ஃபூலுக்கு வந்து ஏன் இந்த நெக்ஸ்ட் கார்டு வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். பட் ஆஃப்டர் தட் என்ன வந்துச்சு அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, சாரி, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன மீனிங் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் மெஜிஷியன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுற ஒரு வழி வே அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்றதான் இங்கே வந்து மெயினாக காமிக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் இதில் ட்ரை பண்ணாலும், ஜெயிக்கணும்னு நினச்சாலும், ஓகே, உங்களுக்கு வந்து இதில் வந்து காயங்கள் தான் அப்படின்றது வந்து மெயினாக இருக்குது. இது வந்து ஒர்க் சைடில் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி ஃப்யூச்சர் உங்களுக்கு எப்படி கொண்டு போகணுமோ அதை வந்து திங்க் பண்ணுங்கள். அதுக்குரிய படிப்பாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணலாம். ஸோ அதையே நம்பிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி மணி லாஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்சனை இனிமேல் நம்பாதீங்க. அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி. ஓகே, அந்த பர்சனை வந்து இனிமேல் உங்களுடைய கனெக்டிவிட்டியில் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களால ஒரு ஹார்ட் அப்படின்றது வந்து இருக்குங்க. இல்லை, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, இதே லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு உங்களுக்கு சாத்தியமாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஓகே மீனிங் வருது. அதனால தான் மெஜிஷியனாக இருங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அனதர் 1 கார்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ உங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் எங்கே இருக்கோ, ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், இந்த சிச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, 9 ஆஃப் வாண்ட்ஸ், சாரி 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு டிலே மூமெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஓரத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தோணுதோ, டெம்பரன்ஸாக இருங்க. அதே சமயம் அதே மாதிரி வந்து எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் அப்படின்றது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும் இந்த 4 மந்த்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து தப்பு அப்படின்றது எது படுதோ கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு சொல்லுங்கள். ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸாக இருங்க. ஏன்னா நிறைய பார்த்துட்டிங்க. ஸோ அதையே கண்டினியூ பண்ணாதீங்க. இது வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். கார்ட்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுது. ஓகே, இன்னும் ஒரு கார்டு. ஸோ இந்த ரெஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் தான் எண்ட் பண்ணிவிட்டு கிங் ஆஃப் கப்ஸாக வரணும். நியூ லவ், நியூ பிகினிங், நியூ பார்ட்னர்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்றது தான் இங்கே மீனிங் காமிக்குது. ஓகே, ஸோ நல்லா வந்திருக்குங்க. பட் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விட்டமின் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் மூலமா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவராக அந்த வேர்ல்டு அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் இதுக்கோடைய மீனிங். கண்டிப்பாக உங்களுடைய ட்ரூ லவ்வும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஒரு அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு ட்ரிசூல் ட்ரிடென்ட் த பவர் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே வந்து என்ன மீனிங் அப்படின்னா பிரேக் த்ரூ தாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் எனிதிங். ஓகே, இந்த பவர் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த எல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் விஸ்டம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஸோ எம்ப்ரேஸ் எ பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்றது கெயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய விஸ்டம் எது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிரேக் த்ரூ ஆயிக்கோங்க, பிரேக் ஃப்ரீ ஆயிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கார்டு, இந்த கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எம்ப்ரேஸ் எ பாசிட்டிவ் அவுட்லுக், சீக் சொல்யூஷன் அண்ட் நாட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு என்ன மீனிங்னா, கண்டிப்பாக உங்களுடைய பாசிட்டிவ் எதுவோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நாட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு உங்களுடைய பாசிட்டிவ் எது இருக்கோ, பாசிட்டிவிட்டி எது இருக்கோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சொல்யூஷன்ஸ் தேடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ரொம்ப அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருங்க. ஓகே, யுவர் கரண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் மே பி கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபர்தர் சேலஞ்சஸ் இன் யுவர் லைஃப். ஸோ shifting towards a positive approach and focusing on finding அதாவது வந்து சொல்யூஷன் வில் ப்ரூவ் பெனிஃபிஷியல் அப்படின்றது தான். இதே தான் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.